முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சரியாக மாலை 3 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் பரவலாக மழை தொடங்குகிறது. இந்த மழைப்பொழிவை பொறுத்தவரையில் இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதத்தில் இன்று முதல் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு தென் தமிழகத்தில் இந்த சுற்றில் முதலிடம் தென் மாவட்டங்கள் தான். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் தென் தமிழக மாவட்டங்களும் அதிக மழையை இந்த சுற்றுலா பெற இருக்கிறது. படிப்படியாக தென் மற்றும் தென் உள் மாவட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை நேற்று முதல் தொடங்கி தற்போது பெய்து வருகிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தென் தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் மிக கனமழையிலிருந்து சில இடங்கள் அதீத கனமழைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக பலத்த மழை எதிர்பார்க்கலாம். நாமக்கல், கரூர், திருப்பூர் மாவட்டங்களுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் காணப்படுகிறது. கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஈரோடு, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே மழை நல்ல மழையாக பதிவாகும். ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தின் அநேக இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு பரவலாக பலத்த மழை பதிவாகும். நிறைய இடங்கள்ல நீர்நிலைகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும். நல்ல ஒரு மழை கிடைக்கும். குறிப்பா தென் மாவட்டங்களில் தற்போது விதைத்திருக்கக்கூடிய மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மழை கிடைக்க போகிறது. குறிப்பாக இந்த மழை உறுதியாகவே நாளை தினம்லாம் இன்னும் சற்று தீவிரமாக இருக்கும். நாளை மதியத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அநேக தென் தமிழகம் மற்றும் தென் உள் மாவட்ட பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் 5 தினங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழையும், இந்த மழை தொடர்ச்சியாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நீடிக்கும் வகையில் காணப்படுகிறது. வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக இந்தியா முழுவதுமே முடிந்துவிடும். அதற்கு பிறகு நம்மளுக்கு கிழக்கு திசை காற்றின் காரணமாக கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மழை கிடைக்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை காற்று வருகின்ற அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. உறுதியாக அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. தீபாவளியை ஒட்டிய நாட்களிலும் தீபாவளி ஒட்டிய நாட்களில் வட மாவட்டங்கள் அருகாமையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும். அது ஒரு புயல் சின்னமாக நகர்ந்து அந்த பகுதியில் கனமுதல் மிக கனமழை கொடுக்கும். தீபாவளி பின்பகுதி வரக்கூடிய வாரங்களிலும் நல்ல மழை கிடைக்கும். நவம்பர் முதல் வாரத்திலும் தமிழ்நாட்டில் நல்ல மழை பதிவாகும். ஆக தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மழை இன்னும் வரக்கூடிய 20, 25, 30 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் நல்ல மழை கொடுக்கும் வகையில் காணப்படுகிறது. நிறைய விவசாயிகள் இன்னும் விதைக்காம இருக்கீங்கன்னா விதைத்துக் கொள்ளலாம். தற்போதே அதுக்கான பணிகளை மேற்கொள்ளுங்க. நல்ல மழை இருக்கும் போதே அதுக்கான பணிகளை மேற்கொள்ளுங்க. இடைவெளி என்பது இனிமே கிடையாது. இடைவெளி இனிமே வரும்னா அது நவம்பர் மாதத்துல தான் இடைவெளி கிடைக்கும். இப்போதைக்கு இனிமே இடைவெளி கிடையாது. மழை நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய மேகம் என்ன உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரணமாக மேகமாக தெரியலாம். இந்த மேகம் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் வகையில் அப்படியே ஒவ்வொரு நாட்களுமே மேகத்துடைய தன்மையும் தீவிரமும் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான இடங்களில் இடிமலை தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால கால்நடைகள், நீங்க விவசாயிகள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக விதைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் இடியுடன் கூடிய மழை மதிய நேரத்தில் வரும். அதனால காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள்ள விதைப்பு பணிகளை முடித்துக் கொள்ளுங்கள். மதிய நேரத்துல இடியுடன் கூடிய மழை கிராமப்புற பகுதிகளில் தென் தமிழக கிராமப்புற பகுதிகளில் விவசாய நிலங்கள் பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இடி தாக்குறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது. மேலும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது, இது கொங்கு மண்டல பகுதிகளிலும் இது காணப்படும். அதிகமா இடிதாக்கம் அதிகமா இருக்கும். நிறைய இடங்கள்ல பலத்த சூறை காற்று வீசுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுது. இதுல நிறைய இடங்கள்ல இந்த காற்றுடன் கூடிய கனமழையினால மின்சாரம் அதிகமாக நிறைய இடங்களில் துண்டிக்கப்படுவதற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் இந்த பலத்த காற்றின் கூடிய மழை என்பது அடுத்து வரும் 5 தினங்கள்ல குறிப்பா தென் மாவட்டங்கள் அதிகமாக காணப்படுது. பலத்த காற்றுடன் கூடிய மழை என்பது தென் மாவட்டம் தான். இந்த சுற்றுலா தென் மாவட்டம் தான் முதலிடம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள் தான், தென் தமிழகம் தான் முதலிடத்தை பிடிக்க போகிறது.
வட மாவட்டங்களை காட்டிலும் தென் மாவட்டங்கள் தான் இனி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இப்போது இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 20-30 நாட்களுக்கு தென் மாவட்டம் தான் மழை கூடுதலாக தெரிகிறது. மேலும் நம்மளுக்கு நவம்பர் மாதத்துல பொறுத்தவரையில நம்மளுக்கு 2 மற்றும் 3வது வாரங்கள்ல ஒரு நிகழ்வு வரும். அதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு வரும். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா 4லிருந்து 5 நிகழ்வுகள் நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் பிறகு. அதுல 5 நிகழ்வுகளுமே தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுக்கும். அது பெரும் மழையை கொடுக்கலைனாலும் நம்மளுக்கு பெய்ய வேண்டிய மழை கிடைக்கும், சராசரி அளவுக்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ஆண்டு புயல் தாக்கத்தை பொறுத்தவரையில வட மாவட்டங்களுக்கு இருக்கும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 95 நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுலேருந்து 95லேருந்து 111 நாட்கள் வரைக்கும் நீடிக்கும். நம்மளுக்கு ஜனவரி 20 வரைக்குமே இந்த ஆண்டு மழைப்பொழிவுகள் தீவிரமான வடகிழக்கு பருவமழை நாட்களாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இருக்கும். கிட்டத்தட்ட தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழை, இன்று பெய்யக்கூடிய மழை, நாளை பெய்யக்கூடிய மழையெல்லாம் இதெல்லாம் சாதாரணமான இடியுடன் கூடிய மழை தான். ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றது நம்மளுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 13-14க்கு பிறகு காணப்படுகிறது. உண்மையான புயல் சின்னத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இயற்கையுடன் அமைப்புடன் கூடிய வானம் பார்க்கும்போது ரொம்ப அடர்த்தியான மேகக்கூட்டங்களுடன் கூடிய மழை பெய்வதெல்லாம் வருகின்ற அக்டோபர் மாதம் 10, 11, 12, 13 தேதிகளுக்கு பிறகு நல்லாவே காணப்படுகிறது அமைப்பு என்பது. ஸோ அந்த நாட்களில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல நம்ம எதிர்பார்ப்பது போன்று, நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று நம்ம 1 மணி நேரம் மழை பெய்தாலும் அந்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் ஓரளவுக்கு தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கிடைக்கணும்னா அது அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். தற்போது பெய்கின்ற மழையும் அவ்வளவு சாதாரணமாக நம்ம எடை போட முடியும். இந்த மழையும் நல்ல நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய மழை தான். நாளை தென் மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையும் கனமழையாகவே பதிவாகும். நிறைய இடங்களில் 1 மணி நேரத்துக்கும் 2 மணி நேரத்துக்கு மேலேயே நாளை தினம்லாம் கனமழையை கொடுக்கும். நிறைய இடங்களில் நாளை கனமழை. குறிப்பா நாளை தினம் 4ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுவையில நிறைய மாவட்டங்கள்ல நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நிறைய உள் தமிழக மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழை காணப்படும். இதுல சங்கரன்கோவில், கோவில்பட்டி, விருதுநகர், ராஜபாளையம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, இப்படி நம்ம நிறைய இடங்கள் உள்ளூர் பகுதியில் மதுரையெல்லாம் நம்ம நிறைய பேரையூர் பகுதிகள், அதே போன்று தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர், கம்பம், குமிளி, ராமநாதபுரம், கமுதி, இந்த அதே மாதிரி விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாநகர் பகுதி, திருநெல்வேலி உள்பகுதி, கயத்தாறு, இந்த பகுதிகள்லாம் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள் 4 தினங்கள சிறப்பான ஒரு சுற்று காணப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுல தென் உள் மாவட்ட பகுதியில் விருதுநகர் மாவட்டங்களிலும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலே நல்ல மழை கிடைக்கும். நல்ல நம்பர் 1 இடத்த வரக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகளில் நல்ல நீர்நிலைகளுக்கு ஓரளவுக்கு கணிசமான அளவிற்கு இந்த மழையினால தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுது. ஓரளவுக்கு ஒரு 30-40% அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையில கண்டிப்பா நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரும். இதெல்லாம் கால்நடைகள் இந்த மழையினால இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கால்நடைகளை மட்டும் கொஞ்சம் சேஃபா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நியூஸஸ் வருது. நம்ம குரூப்லயே, வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து இந்த இடங்கள்ல வந்து நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்ததுல ஆடு மாடுகள் உயிரிழந்தது, அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. அதனால நம்ம இனிமே வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் நீங்க அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கணும். விவசாய நிலங்கள்ல இருந்து சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும். மரத்துக்கடியில் நிற்பதை தவிர்க்கணும். காற்றுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்சார கம்பங்கள் அருகாமையில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் வீட்டு குடைகளை பயன்படுத்துங்க. இப்போ காலாண்டு லீவ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகும் போது நீங்க எல்லாருமே குடைகள் எல்லாம் பயன்படுத்துங்க. நிறைய மாணவர்கள் மாலை நேரத்தில் வீடு திரும்பும்போது கவனமா இருங்க. அங்கங்கே பள்ளங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்கும். ஸோ இந்த மாதிரியான காலநிலைகள்ல நீங்க ரொம்ப சேஃபா இருங்க. ஸோ மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். அடுத்த 5 தினங்களில் தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை இருக்கிறது. குறிப்பா தென் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கிறது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.